நடிகர் ரகுவரனுடைய இறப்புக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நடிகர் பப்ளு சொல்லியிருக்கிற ஒரு கருத்து தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளு மற்றும் ரகுவரன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரகுவரன் அவர்கள் இறந்த நிலையில இப்போ பப்ளுவுடைய இன்டர்வியூ தான் வைரல் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி பப்ளு அப்படின்னு அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர். அவரை பத்தியும் சரி, அவருடைய ஒர்க்கை பத்தியும் சரி, இவருடைய இன்டர்வியூ அப்படின்னாலே நிறைய வியூஸ் போகுது. பிகாஸ் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாருப்பா இவரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தியோ இல்ல கரியரை பத்தியோ எதுவா இருந்தாலுமே ரொம்ப ஓப்பனா வந்துட்டு பேசிடுவாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிற நிலையில இவர் சமீபத்துல அவரோட ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க ரெண்டு பேருமே எதுவும் பேசுறது இல்லை. பட் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களுடைய லவ் ஸ்டோரி, கப்புள் இன்டர்வியூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்தது. அதனாலையும் அவர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாக இருந்துட்டு வந்தாரு. வில்லனா, குணச்சித்திர நடிகனா, இவர் நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. 90s படங்கள்ல நிறைய படங்களை வந்து நம்மளால பப்ளுவை பார்க்க முடியும். ஆனா சமீபத்துல அவருக்கு பெருசா அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இல்லைனாலும் இந்த சீரியல்ஸ் அது இது இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது. முக்கியமா இவருடைய இன்டர்வியூஸை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் வந்து உட்காந்து பார்த்துட்டும் இருக்கிறாங்க. அந்த நிலையில இந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா அவர் பெருசா அந்த பிரேக்கப்பை பத்தி எதுவும் பேசல. மேபி பேசியிருந்தா அங்க கண்டென்ட் கிடைச்சிருக்கும், அந்த வீடியோஸ் வைரல் ஆயிருக்கும். ஆனா பிரேக்கப் அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் தான் வந்தது. அதை பத்தி பேச சொல்லி கேட்டாலே அவர் எல்லா இன்டர்வியூஸ்லயுமே மறுத்துட்டு தான் இருந்தாரு. பட் சமீபத்துல அவர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லா பிரச்சனையிலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நின்னா எனக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த எக்ஸ் லவரை பத்தின ஒரே ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி தப்பாகவும் எதுவும் பேசல. அந்த ஒரு இன்டர்வியூல தான் ரகுவரன் அவர்களை பத்திய ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது அவர் சுவாரஸ்யமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரகுவரனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, பப்ளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா, அந்த பயங்கர ரிச்சா. அந்த நிலையில வந்து ரகுவரனும் சரி பப்ளுவும் சரி ரொம்ப வந்து காசே இல்லாம ஜீரோ பேலன்ஸ்ல தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சூழலை பத்திலாம் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கடைசியில ரகுவரன் அவர்கள் இறந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மூளையில இருக்கக்கூடிய நினைவு திறனை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு ஃப்ரெண்டா பப்ளுவும் போய் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ண போதிலும் உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டதாக சொல்லப்படுது. ஸோ ரகுவரன் அவர்கள் நடிகை ரோகிணிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. கடைசியா இவர் நடித்த திரைப்படம் அப்படின்றது யாரடி நீ மோகினி திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துல இறந்து போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்தும் போயிட்டாரு. இப்படி ரகுவரன் அவர்கள் ஒரு ஹீரோவா ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கிறாரு. பட் இவரை மாதிரியா ஒரு வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு வில்லனா இவருடைய இடத்த வந்து வேற யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிச்சுட்டு தான் அவர் வந்து போயிருக்கிறாரு. பட் அவருடைய எண்ட் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றத இப்போ சமீபத்துல பப்ளு அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம்.